வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். வாங்க சார்ட் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரேடிங்க்கு பதிலாக ஃபயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மொத்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் இதில் கிடைக்கும். உங்களுக்கு இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபயர்ஸோட சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் இப்போ உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சார்ட்ஸ் நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னா வேறு ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும் ஸ்டாப்பே ஆகாமல். நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கும். ரேஞ்ச் பவுண்ட்னா ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கும். இப்படி ஒரு ரெண்டு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் அப் சைட் அண்ட் டவுன் சைடு இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு எண்டில் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆகும். அப்போ தான் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகி வேறு டைரக்ஷன் மூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த அப் ட்ரெண்ட் டேரெக்டாக அப்படியே இந்த லைன் மாதிரி மேலே போகாது. இதுக்கு பதிலாக புல் பேக் இந்த டெஸ்ட் மெத்தட் தான் ஒர்க் ஆகும். பட் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதுல நான் சும்மா பேசிக்காக ரியலில் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன் இந்த அப் ட்ரெண்ட் மெத்தடாலஜியில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் மேலே ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குன்னா திடீர்னு அப்படியே ஒரு திடீர்னு லைட்டாக ஒரு பாஸ் இருக்கும். அப்புறம் அகைன் அது கண்டினியூ ஆகும். இது வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட். ஸோ இது இப்படி தான் நார்மலாக இப்படி ஒர்க் ஆகும். ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை. ஸோ கம்பேர் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்று விட ஒன்று ஹை அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸோட இது அதிகமாக தான் இருக்கும், இந்த ப்ரைஸோட இது அதிகமாக தான் இருக்கும், இந்த ப்ரைஸோட இதான் ஃபைனல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நார்மலாக இந்த ட்ரேட் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது நம்ம இந்த இடத்துல வாங்கலாம், இந்த இடத்துல வாங்கலாம், ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல வாங்கலாம். ஸோ நம்மளுக்கு 3 பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த அப் ட்ரெண்டில். ஸோ இப்படி தான் நார்மலாக அப் ட்ரெண்ட் போகும். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பாஸ், அகைன் ஒரு பாஸ், அகைன் ஒரு பாஸ். இது வந்து ஹையர் ஹை ஹையர் ஹை ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஹையர் ஹை ஹையர் ஹை, இங்கே ஒரு ஹையர் ஹை. ஸோ இது மூணுமே மற்றதோட கம்பேர் பண்ணால் அதிகமாக இருக்கும். இப்போ கீழே இருக்க இந்த ஜோன் பேர் ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. ஹையர் லோ அண்ட் ஹையர் லோ. ஸோ இதுதான் காமனான மார்க்கெட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இந்த அப் ட்ரெண்ட்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படியே இந்த மாதிரி டேரக்ட் லைனாக ஃபார்ம் ஆகாது. அப் ட்ரெண்ட் மாதிரியே ஹையர் லோ எப்படி கிரியேட் ஆச்சோ இங்கே வந்து லோயர் லோ லோயர் ஹை இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்படி டவுனில் ஃபால் ஆகும்போது டேரெக்டாக அப்படியே கீழே போகாது. அதுக்கு பதிலாக ஒரு ரிட்டஸ்ட் எடுத்து அகெயின் அப்படியே ஒரு ஃபால் ஆகும், அகெயின் கொஞ்சம் ரிட்டஸ்ட் எடுத்து அகெயின் கொஞ்சம் ஃபால் ஆகும். இந்த மாதிரி லோயர் லோ லோயர் ஹை கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட டவுன் ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகும். இது பேர் வந்து லோயர் ஹைன்னு சொல்லுவோம், இது பேர் வந்து லோயர் லோன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் இந்த டவுன் ட்ரெண்டும் ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் லோயர் ஹை லோயர் ஹை. ஸோ 3 லோயர் ஹை சேர்ந்துருக்கு. இது எல்லாமே லோயர் லோ லோயர் லோ அகெயின் ஒரு லோயர் லோ. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மேஷன் ஆகும். நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலாம், இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம எப்போல்லாம் இங்கே வாங்காமோ அப்போ அகைன் மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகுது. இப்போ தான் டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கிளியராக பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட் ரெண்டுமே ஒன்று தான். மார்க்கெட் ஒரே ஸ்ட்ரக்சராக போயிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் இங்கேருந்து இப்படி மேலே போய் இப்படி போய் இங்கே ரீச் ஆகுது. அதே ஸ்டாக் அங்கேருந்து இங்கே கீழே வந்து இங்கே ஒரு புல் எடுத்து திருப்பி இதே இடத்துல வருது. ஸோ இப்படியே தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் போயிட்டு வரும். இந்த ஜோனுக்குள்ளேயே தான் நம்மளோட ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் லைக் திஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்தோம், டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம், ரேஞ்ச் பவுண்ட் பார்த்தோம். இது மூணுமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டூ சப்ஸ்கிரைப் வைல் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.